முக்கிய செய்திகள். அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லிமீட்டர் தொலைவில்தான் உள்ளது. ஈரானை அமெரிக்கா தாக்க முயற்சிப்பது குறித்து ரஷ்யா எச்சரிக்கை. சீன அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். எல்லையில் இந்திய வீரர்கள் ரோந்து செல்ல முடியவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்படும். கிண்டி கத்திப்பாரா பகுதி பணிகளை ஆய்வு செய்த பின் ஸ்டாலின் அறிவிப்பு. கனமழையால் மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. புனே, நாசிக், அகமதாபாத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லிமீட்டர் தொலைவில் தான் உள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. இன்டர்ஃபோக்ஸ் செய்தி ஊடகத்திற்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்தால் அது மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்று கூறினார். இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை அமெரிக்கா வழங்குவதை ரஷ்யா கடுமையாக எச்சரிப்பதாகவும் இப்போது நடக்கும் மோதல் அணுசக்தி பேரழிவின் விளிம்பில் உலகத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேரழிவுக்கு வெறும் சில மில்லிமீட்டர் தொலைவில் தான் உலகம் உள்ளதாக எச்சரித்துள்ள செர்ஜி ரியாப்கோவ் மோதலில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் நட்பு நாடான ஈரான் பிரிக்ஸ் அமைப்பிலும் இணைந்திருப்பதால் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டால் ரஷ்யா எதிர்க்கும் என்பதால் மூன்றாம் உலக போருக்கு அது வழிவகுக்கும் என ரஷ்யா மறைமுகமாக எச்சரித்துள்ளது. இதேபோல் ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அந்நாட்டு அரசு செய்தி ஊடகமான டாஸ்க்கு அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிட்டால் விளைவு பயங்கரமானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் இருப்பதை போல ரஷ்யாவுக்கும் தளம் இருக்கிறது. சிரியாவின் லதாக்கியா மாகாணத்தில் கிமீம் விமானப்படை தளத்தை ரஷ்யா இயக்கி வருகிறது. இங்கு Su-34, Su-35, MiG-31K உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்களை ரஷ்யா வைத்துள்ளது. சிரியாவில் டார்டஸ் கடற்படை தளத்தையும் ரஷ்யா இயக்கி வருகிறது. மத்திய தரைக்கடலில் ரஷ்யா வைத்திருக்கும் ஒரே கடற்படை தளம் இதுதான். ஒருவேளை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் இந்த இடங்களில் இருந்து ரஷ்யாவும் நேரடியான தாக்குதலில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இதற்கிடையே ஈரானில் புஷேர் அணுமின் நிலையத்தை தாக்கினால் செர்னோபில் போல பேரழிவு ஏற்படும் என்று ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஈரானில் உள்ள ஒரே அணுமின் நிலையமான புஷேர் அணுமின் நிலையம் ரஷ்யாவால் கட்டப்பட்டு அந்நாட்டு நிபுணர்களே அதில் பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் புஷேர் அணுமின் நிலையம் மீதான வான்வழி தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. சீனாவால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. உற்பத்தி துறையில் பெரிய சக்தியாகவும் உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார சக்தியாகவும் வளர்ந்து வரும் சீனாவால் நமது பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் சவால்கள் எழுந்துள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன ராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் மரணமடைந்தனர். சீன ராணுவம் தனது நிலைகளை மாற்றி அமைக்க முயன்றதை இந்திய வீரர்கள் தடுத்ததால் நடந்த மோதலில் சீன தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதற்கு 4 நாட்களுக்கு பிறகு பிரதமர் திரு மோடி எல்லையை தாண்டி யாரும் அத்துமீறவில்லை என்று கூறியதை சீனாவுக்கு அளித்த நற்சான்று என்று காங்கிரஸ் விமர்சித்தது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது சமூக வலைதள பதிவில் கல்வான் மோதலுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்திய வீரர்கள் தேப்சாங், டெம்சோக், சுமுர் ஆகிய பகுதிகளுக்கு ரோந்து செல்ல முன்பு போல அல்லாமல் சீன ராணுவத்திடம் அனுமதி பெற வேண்டியதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் இடையே நமது எல்லைக்குள் உள்ள பகுதிகளுக்கு தடையின்றி நமது ராணுவம் செல்ல முடியாது என்பது பின்னடைவாகும் என்று அவர் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு, மருந்து தயாரிப்பு, மின்னணு துறைகளில் சீன இறக்குமதியை இந்தியா சார்ந்துள்ளதாகவும் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி அதிகரித்து வருவதாகவும் ஆனால் சீனாவுக்கு ஏற்றுமதி குறைந்துள்ளதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பெரிய பொருளாதார சக்தியுடன் நாம் மோத முடியுமா என்று கேட்டதன் விளைவே இந்த சரணாகதி என்றும் அவர் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு சீனா உதவியதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவால் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் குறித்து நாடு தழுவிய கருத்தொற்றுமையை உருவாக்குவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா குறித்து விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கோரி வருவதாக கூறியுள்ள திரு ஜெயராம் ரமேஷ், வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.
சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு மக்களின் நகர பயணம் இனிதாக அமையும் என முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் நடைபெற்று வரும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான மெட்ரோ வழித்தடம் 5 கட்டுமான பணிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தார். அதற்காக மின்தூக்கி மூலம் கட்டுமான பணிகள் நடக்கும் உயரமான இடத்திற்கு சென்ற அவர் மாதவரம் முதல் சிறுசேரி வரையிலான வழித்தடம் 3 கட்டுமான முன்னேற்றம் குறித்தும் கேட்டறிந்தார். கத்திப்பாரா பகுதியில் மெட்ரோ வழித்தடம் 1 மற்றும் 2 அமைந்திருப்பதால் சாரம் அமைத்து கட்டுமான பணிகளை நடத்தினால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். எனவே அதனை தவிர்க்கும் வகையில் சமச்சீர் கான்டிலீவர் எனப்படும் ஒரு சிறப்பான கட்டுமான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதற்காக 125 மீட்டர் ஆரம் கொண்ட வளைவுடன் 5 தொடர்ச்சியான சமச்சீர் கான்டிலீவர் ஸ்பான்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் ஆலந்தூர் வரையிலான வழித்தட பகுதி முடிவுறும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளத்தில் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் கத்திப்பாரா மேம்பாலத்தில் மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்கும் பணியை முதல் முறையாக பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார். பொறியியல் அற்புதம் என அனைவரும் வியக்கும் வண்ணம் உருவாகி வரும் இந்த மெட்ரோ வழித்தடம் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு சென்னை நகர மக்களின் நகர பயணம் இனிமையாக அமைந்திட வழி செய்ய அறிவுறுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தென்மேற்கு பருவமழையால் மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு மும்பையில் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே தொடங்கியுள்ள நிலையில் குஜராத், ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் இது பரவியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே, நாசிக், பார்மர், மும்பை, ரத்னகிரி, ராய்கோட், தானே உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. புனே மற்றும் நாசிக்கில் வெளுத்து வாங்கிய கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. புனே நகரின் முத்தா நதியின் மேல்பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கடக்வாஸ்லா அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கியவரை போலீசார் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக புனே அருகே உள்ள பவானா ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்து பிம்ப்ரி சின்ச்சுவாட்டில் உள்ள மோரியா கொசாவி கணபதி கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்தது. ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. அதேபோல் ராய்காட் மாவட்டத்தில் அம்பா ஆற்றிலும் நாசிக்கில் உள்ள கோதாவரி ஆற்றிலும் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. அம்மாநிலத்தில் கடல் பகுதியில் உருவாகியுள்ள சூறாவளி காற்று பருவமழையை மேலும் வலுவடைய செய்யும் என்பதால் கொங்கன், மத்திய மகாராஷ்டிரா, மராத்வாடா, விதர்பா உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் வெளியே செல்லும் போது கவனமாக இருக்குமாறு பொதுமக்களை மும்பை காவல்துறை எச்சரித்துள்ளது. அதேபோல மேற்கு வங்க மாநிலம் மதினாப்பூர் அருகே பச்சிம் பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சாலை துண்டிக்கப்பட்டது. காட்டாற்று வெள்ளம் வீடுகளை சூழ்ந்து ஓடுகிறது. இதையடுத்து வீடுகளுக்குள் சிக்கியவர்கள் ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்டனர். குஜராத் மாநிலத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. காந்தி நகரில் கொட்டிய கனமழையில் மகாத்மா மந்திர் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியது. அவ்வழியே சென்ற வாகனங்கள் தண்ணீரில் சிக்கி பழுதாகின. அகமதாபாத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் ஆறுகளாக மாறின. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பெய்த கனமழையால் வீட்டின் ஒரு பகுதி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனிடையே டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்னும் 2 நாட்களில் பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 8ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவும் என இந்திய வானிலை மையம் கணித்துள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தவறும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய மசோதாவை கொண்டுவர கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. 18 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு IPL கோப்பையை RCB அணி வென்றதை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே கடந்த 3ஆம் தேதி சிறுவர்கள், பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடினர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் அடங்கிய வரைவு மசோதா அம்மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறினால் நிகழ்ச்சி திட்டமிட்டவர், நிகழ்ச்சியை செயல்படுத்தியவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் ஆவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை, 5 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் அலட்சியம் காரணமாக மரணம் அல்லது காயம் ஏற்பட்டால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும்
அமல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பாரம்பரிய மத கூட்டங்கள், கண்காட்சிகள், தேரோட்டம், திருவிழாக்களுக்கு இந்த மசோதா விலக்கு அளிக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை சென்று பாதுகாத்தமைக்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை ஆதி தமிழர் கட்சித் தலைவர் திரு ஜக்கையன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறினார். வன வேங்கைகள் கட்சித் தலைவர் திரு இரணையன், புத்தர் கலம் தமிழ்நாடு அமைப்பின் கமுதி சுப்பையா ஆகியோரும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்காக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறினர். அருந்ததியர் சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் பாதுகாத்தமைக்காக வருகின்ற ஜூலை 13 அன்று கோவையில் ஒரு முப்பெரும் விழாவை நடத்தவிருக்கிறோம். மதுரையில் அவர்களுக்கு முழு உருவச்சிலை, வெங்கலச் சிலை நிறுவப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மதுரையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு பழங்குடி மக்கள் சார்பிலே பாராட்டு விழா முன்னெடுக்க முயற்சி எடுத்திருக்கின்றோம். குதிரை வண்ணார்களுக்கு குதிரை வண்ணார் நலவாரியம் 2009 மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் 2023 அதே வாரியத்தை எங்களுக்கு தொடர்ந்து நடைபெற செய்தார்கள். அதற்காக நன்றி சொல்ல நாங்கள் இங்கு வந்தோம். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டுக்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரும் 13ஆம் தேதி கோவையிலும் சங்க கால குரமகள் பெண்பார் புலவர் இளவேணி அவர்களுக்கு முழு உருவ சிலை அமைக்க உள்ளதை அடுத்து மதுரையிலும் விழா நடத்த உள்ளதாக அவர்கள் கூறினர். பயன்பாடற்ற பொருட்களை பயன்படுத்தி மண்ணே இல்லாமல் மரங்களை உருவாக்கி வருகின்றனர் நெல்லையைச் சேர்ந்த வயதான தம்பதியினர். மரங்களை அவர்கள் உருவாக்குவது எப்படி, அதன் சிறப்புகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். வெட்டி வீசப்பட்ட மரக்கிளைகள், தூக்கி எறியப்பட்ட தென்னை நார் மெத்தைகள், பயன்பாட்டை இழந்த பழைய சேலைகள், உபயோகமற்ற நெல் உமி, இவற்றின் மீது உழைப்பையும் அக்கறையையும் செலுத்தி மண்ணே இல்லாமல் புதிய முறையில் 10 லட்சம் மரங்களை வளர்த்து சாதனை படைத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்த அர்ஜுனன் காளீஸ்வரி தம்பதியினர். 2003ஆம் ஆண்டு திடீரென மகன் இறந்த துக்கத்தால் செய்வதறியாது தவித்து வந்த அவர்கள் மன அமைதிக்காக மரம் ஒன்றை நட்டு பராமரித்துள்ளனர். அதில் சற்று கவனம் திரும்பவே சோகத்தை மறந்து ஏராளமான மரங்களை புதிய முறையில் வளர்க்க தொடங்கியுள்ளனர். பையன் இறந்தையிலேருந்து நான் மரம் வச்சுக்கிட்டு இருக்கேன். மரத்துக்காண்டி நிறைய புறம் காலி பண்ணியிருக்கேன். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், பூங்க மரம், நாவல், புளிய மரம். மின்வாரியத்தால் வெட்டி வீசப்படும் மரக்கிளைகளை சேகரிக்கும் அர்ஜுனன் ராஜவள்ளி தம்பதியினர் தூக்கி எறியப்பட்ட மெத்தைகளில் உள்ள நார்பகுதியை மட்டும் பிரித்து மரக்கிளைகளின் அடிப்பகுதியில் அதனை சுற்றி கட்டுகின்றனர். பின்னர் உமியால் நிரப்பப்பட்ட வாளிகளில் அவற்றை ஊன்றி மரக்கிளையின் மேல் பகுதியை பழைய சேலைகளால் சுற்றி தண்ணீர் ஊற்றினால் 90 நாட்களில் பெரிய மரங்கள் தயார் என்கின்றனர் தம்பதியினர். கிளையை வெட்டி 90 நாளில் மரம் வளர்க்குறேன். இந்த மரத்தை பொது இடத்துல நடும் பொழுது கூண்டு வைக்க வேண்டாம், வேலி போட வேண்டாம், தண்ணி கூட ஊற்ற வேண்டாம். அந்த நுட்பத்தை நான் கையாண்டு இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் மரம் தமிழகம் முழுவதும் நட்டிருக்கேன். மரங்கள் எல்லாமே தண்ணியை உறிஞ்சி தான் மரம் வளரும். ஆனால் மழை இருக்கிற மரம் 1 லிட்டர் தண்ணி எடுக்குன்னா 100 லிட்டரு மழைப்பொழியை கொண்டு வரும். இப்போ ஒரு தென்னையோ இல்லை கொய்யா, மாதுளையோ சப்போட்டா தண்ணி இருந்தால் தான் காய் தரும். அந்த காடுகள் வேளாண் காடுகள். அது நம்மளுக்கு மழைப்பொழிவு இருக்காது, சுற்றுச்சூழலை பாதுகாக்காது, விவசாயத்தை செழிக்க வைக்காது. இதுவரையில் 10 லட்சம் மரங்களை உருவாக்கி நெல்லையைச் சுற்றியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இலவசமாக அவற்றை வழங்கியுள்ளதாகவும், நீரை எளிதில் உறிஞ்சும் பொருட்கள் மரத்தின் அடியில் உள்ளதால் சாலை ஓரங்கள் மற்றும் குளக்கரைகளில் இம்மரங்களை நடவு செய்தால் மழை நீரை எளிதில் உறிஞ்சும் என்கிறார் அர்ஜுனன். இயற்கை மீது ஆர்வம் செலுத்தும் இந்த தம்பதிக்கு தங்கள் உழைப்பின் மூலம் ஆதரவு அளிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். அரச மரம், வேப்ப மரம், புங்கு மரம், எல்லா மரமும் தழுக்க வைக்கும். 60 நாள் 30 நாளில் கண் வந்துடும். 30 நாளில் கண் வந்துடும். சம்பளம்லாம் கிடையாது. என் தம்பிக்கு வேண்டி உதவி பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டில் ஏற்றிட்டு போகிறாங்க. கண் யாரும் கேட்கவளுக்கு சும்மா தான் கொடுக்காங்க, துட்டு கிடையாது. சாம்பலில் தான் போட்டு வைக்கும், மணலெல்லாம் வைக்கல. தண்ணி இல்லாமல் தான் அந்த கண் வளருது. நல்லா தான் இருக்குது. பெரிய மரமாக வச்சு நாங்கள் வச்சு கொடுக்கணுன்னு வச்சு கொடுப்போம். சம்பளம்லாம் எங்களுக்கு தரல, சும்மா தான் நாங்கள் வைக்கோம். நாங்கள் கடவுளேன்னு ஊரில் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும்னு செய்தோம். ஊரில் மரக்கன்று இருந்தால் ஒரு ஆடு மாடு பற்றிட்டு போகிறவங்களுக்கு ஒரு இணலுக்கு வேணும், நல்லதாக இருக்கட்டும்னு செய்தோம்.
மண்ணே இல்லாமல் மரங்களை உருவாக்கும் இந்த வழிமுறைகளை உள்ளாட்சிகள் அமல்படுத்தினால் தமிழ்நாடே சோலையாக மாறும் என்பது தம்பதியினரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் செய்தியாளர் திரவிய சம்பத். தென் தமிழகத்தில் உள்ள ஹாக்கி வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மதுரையில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை நடத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் ஹாக்கி போட்டித் தொடருக்கான லட்சணையை வெளியிட்டார். மேலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஹாக்கி இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பேசிய திரு உதயநிதி 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி, ஏசியன் ஹாக்கி போட்டி, கேலோ இந்தியா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக கூறினார். அதேபோன்று ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் ஏற்கனவே ஒரு எல்லா வசதியோடைய ஒரு ஸ்டேடியம் இருக்கிறதுனால சென்னையில் இதை நடத்த முடிவு பண்ணோம். சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, தென் தமிழகத்திலையும் இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று அங்கே நடத்தும் போது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அதனால தான் இதை மதுரையிலேயே நடத்துறதுக்கும் முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை சென்னை மற்றும் மதுரையில் ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் ஜெர்மனி, பிரான்ஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட 24 அணிகள் பங்கேற்கின்றன. இந்தியாவில் ஆங்கில மொழியில் பேசுவோர் வெட்கி தலைகுனியும் காலம் விரைவில் வரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எந்த வெளிநாட்டு மொழியும் போதுமானதாக இருக்காது என்றார். அரைகுறையான வெளிநாட்டு மொழிகள் மூலமாக முழுமையான இந்தியா என்ற கருத்தை கற்பனை செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மொழி பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நாடு முழுவதும் புது முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கூறினார். காலனித்துவ அடிமைத்தனத்தின் அடையாளமாக உள்ள ஆங்கிலம் உலகம் முழுவதும் வெறுக்கப்படும் என்றும் அதை பேசுபவர்கள் வெட்கி தலைகுனிய நேரிடும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன், ஆங்கிலத்தை ஒழித்துவிட்டு அந்த இடத்தில் இந்தி மொழியை அமர வைக்க 75 ஆண்டுகளாக இந்தி வெறியர்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்துவிட்டதாக கூறினார். இந்த அரத பழசான வசனத்தை தான் திரு அமித்ஷா பேசியுள்ளதாகவும் இதற்கு மாற்றாக புதிதாக யோசிக்குமாறு திரு வெங்கடேசன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான முதல் டெஸ்ட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர், இங்கிலாந்தின் ஆண்டர்சன் ஆகிய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் ஆகிய முக்கிய 3 ஜாம்பவான்கள் இல்லாத இளம் வீரர்களுடன் களமிறங்குகிறது. அதேபோல் பென் ஸ்டோக் தலைமையிலான இங்கிலாந்து அணியும் கோப்பையை வெல்லும் எதிர்பார்ப்புடன் விளையாட உள்ளது. இங்கிலாந்தில் இந்திய அணி இதுவரை பங்கேற்ற 67 டெஸ்டில் 9 போட்டிகளில் மட்டும்தான் வென்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக இரு அணிகள் மோதிய 136 டெஸ்டில் இந்தியா 35 போட்டிகளிலும் இங்கிலாந்து 51 போட்டிகளிலும் வென்றுள்ளனர். இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணி டெஸ்ட் தொடரை வென்று 18 ஆண்டுகள் ஆன நிலையில் கில் தலைமையிலான அணி கோப்பையை கைப்பற்றுமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொள்ளாச்சியில் பெய்த மழையால் அந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அணு ஆயுத பேரிழிவுக்கு உலகம் சில மில்லிமீட்டர் தொலைவில்தான் உள்ளதாக ரஷ்யா எச்சரித்துள்ளது. சீனாவால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டு மக்களின் நகர பயணம் இனிதாக அமையும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.